ஒரு சமயம் பறவைகளுக்கான தலைவர் யாருங்கிற தேர்தல் வந்துச்சு. ஓட்டு போறதுக்காக பறந்த ஜில்லி மைனா துணைக்கு அபிதா புறாவை கூப்பிட்டுச்சு. அபி, ஓட்டு போட வரலையா? நான் வரல ஜில்லி. தலைவர் பதவிக்கு நந்து காக்காவும் கோப்ரா கழுகும் போட்டியில நிக்கிறாங்க. ரெண்டுல எது ஜெயிச்சாலும் நமக்கு எந்த நன்மையும் செய்ய போறதில்ல. என்ன அபி இப்படி சொல்லிட்ட? நந்து காக்கா ஜெயிச்சா பறவைங்களுக்கு இலவசமா வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்குது. கோப்ரா கழுகு ஜெயிச்சா எல்லா பறவைகளுக்கும் இலவசமா தானிய உணவுகளை கொடுக்கறதா சொல்லியிருக்குது. இது தெரியுமா தெரியாதா? தெரியாம என்ன, எல்லாம் சொல்லுவாங்க. ஜெயிச்சு தலைவராயிட்டா கண்டுக்கவே மாட்டாங்க. அபி, இப்ப என் கூட ஓட்டு போட வரியா இல்லையா? இது நம்ம உரிமை, விட்டு கொடுக்க கூடாது. எனக்கு எல்லா வசதியும் இருக்குது ஜில்லி. சொகுசான வீடு, அன்பான கணவர், அழகான குழந்தைங்கன்னு ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். யாரோ தலைவராகிறதுக்கு வரிசையில் நின்று ஓட்டு போட எனக்கு என்ன தலையெழுத்தா? உன்ன மாதிரி எல்லாரும் நினைச்சா என்ன போல ஏழைகளுக்கு எப்படி எதிர்காலம் கிடைக்கும்? இது உன்னோட தலையெழுத்து. எனக்கு விருப்பம் இல்லைனா விட்டு ஜில்லி, தொந்தரவு பண்ணாத. அபிதா புறா இப்படி சொன்னதும் கோபத்தோட பறந்து போன ஜில்லி மைனா ஏற்கனவே வரிசையில் நின்று கொக்கு, மயில், சிட்டுக்குருவியோட சேர்ந்து வரிசையில் நின்று ஓட்டு போட்டுச்சு. ஏய் ஜில்லி, யாருக்கு ஓட்டு போட்ட? நந்துவா கோப்ராவா? இதெல்லாம் ரகசியம், யாருக்கும் சொல்லக்கூடாது. சரி சரி, நான் கேட்டது தப்புதான். உன் முகத்துல சந்தோஷத்துக்கு பதிலா வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுதே, என்ன காரணம்? அபிதாவை ஓட்டு போறதுக்கு கூப்பிட்டேன். வரமாட்டேன்னு சொன்னவ என் அவமானமா பேசி துரத்திட்டா. சொகுசா வாழ்றவளை கூப்பிட்டா அப்படிதான் சொல்லுவா. இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கு. நாளைக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், மத்தத அப்புறமா பாத்துக்கலாம். சங்கீதா கொக்கு இப்படி சொல்லிட்டு பறந்து போனதும் ஜில்லி மைனா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அடுத்த நாள் தேர்தல் ரிசல்ட்ல நந்து காக்கா ஜெயிச்சதுன்னு அறிவிப்பு வெளியாச்சுது. ஆஹா, நான் நினைச்ச மாதிரி நந்து காக்கா ஜெயிச்சிடுச்சே. இனிமேல் என்ன மாதிரி இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் வசந்த காலம் தான். ஜில்லி மைனா பெருசா ஒரு பூமாலையை வாங்கிட்டு போய் வாழ்த்து சொல்லுச்சு. எல்லா பறவைகளும் அங்க இருந்துச்சு. அபிதா புறா மட்டும் அங்க மிஸ்ஸிங். என்னை தலைவராக்குனதுக்கு எல்லா பறவைகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா பறவைகளுக்கும் வசதியா வாழ்ற மாதிரி நிச்சயமா ஒரு வீடு கட்டி தருவேன். தலைவர் பதவியேற்பு விழா முடிஞ்சதும் ஜில்லி மைனா கிளம்புறப்ப லேசா மழை ஆரம்பிச்சது. நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போச்சு. அன்னைக்கு நைட்டு இடியும் மின்னலோட செம்மையா காத்தடிச்சுது. சூரியன் உதிச்ச அடுத்த நாள் ஜில்லியை பார்க்கறதுக்காக அபிதா புறா அங்க வந்துச்சு. ஜில்லி, நேத்து பேஞ்ச பேய் மலையில என்னோட சொகுசு வீடு இடிஞ்சு போய் தர மட்டமாயிடுச்சு. நந்து காக்கா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வீடு கட்டி தரத்துக்கு சிபாரிசு பண்றியா? என்னது, வீடு முழுசும் இடிஞ்சிருச்சா? ஐயோ பாவம். சரி, நான் எதுக்கு சிபாரிசுக்காக வரணும்? நீயே நேரடியா போய் நந்து தலைவர் கிட்ட புகார் கொடு. நான் தான் ஓட்டு போடலையே, எப்படி உரிமையோட இதை கேட்கறது? எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்காக நான் வரேன் அபி. ஆனா உனக்கு வீடு கட்டி தரதுக்கு நந்து தலைவர் மறுப்பு தெரிவிச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்கிட்ட கோச்சிக்க கூடாது. சரின்னு சொல்லிட்டு ஜில்லி மைனாவோட பறந்து போய் தலைவர் காக்காவை சந்திச்சது அபிதா புறா. புதிய வீடு வேணும்னு வேண்டிகோள் வச்சுது. பக்கத்துல சங்கீதா கொக்கு இருந்துச்சு. தலைவரே, இந்த கோரிக்கையை ஏத்துக்காதீங்க. அபிதா ஓட்டு போடவே வரல. பணக்கார திமிரு நிறைய இருந்துச்சு. இப்ப பாதிக்கப்பட்டதால உங்களை தேடி வந்திருக்குது. நீ கொஞ்சம் அமைதியா இரு சங்கீதா. எவ்வளவு வசதியா படைச்சாலும் இயற்கை முறை நம்ம எல்லாம் தூசுதான். ஓட்டு போடலைனாலும் என் முன்னாடி உதவின்னு கேட்கறவகிட்ட எப்படி முடியாதுன்னு சொல்றது? எனக்கு எல்லாரும் வேணும். நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்க. எனக்கு ஓகே. நான் ஓட்டு போடாதது தப்புதான்னு தெரிஞ்சும் எனக்கு புது வீடு கட்டி தரத்துக்கு சம்மதிச்சதுக்காக தலைவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமே எந்த எலெக்ஷன் வந்தாலும் வரிசையில நின்று நிச்சயமா ஓட்டு போடுவேன். அபிதா புறா இப்படி சொன்னதும் ஜில்லி மைனா, சங்கீதா கொக்கு, நந்து காக்கான்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையை பார்க்குற நீங்களும் உங்க ஓட்டுரிமையை விட்டு கொடுக்காம வரிசையில் நின்று தவறாம உங்க முத்திரையை குத்துங்க.